ஒரு காட்டில் தந்திரசாலியான ஒரு நரி இருந்தது. அந்த நரிக்கு கொக்கு ஒன்று நண்பனாக இருந்தது. நரி ஒரு நாள் கொக்கை விருந்துக்கு அழைத்தது. கொக்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் விருந்துக்குச் சென்றது. நரி சமையல் செய்து முடித்ததும் ஒரு தட்டையான பாத்திரத்தில் சுவையான சூப்பை ஊற்றி, "நண்பா, இதோ விருந்து, சாப்பிடு" என்று அன்புடன் சொன்னது. கொக்குக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதன் நீண்ட மூக்கினால் தட்டையாக இருக்கும் பாத்திரத்தில் இருக்கும் சூப்பை ஒரு சொட்டு கூட குடிக்க முடியவில்லை. கொக்கு எவ்வளவு முயற்சி செய்தும் அதன் மூக்கு தடுக்கவே சூப் அனைத்தையும் நரி நக்கிக் குடித்து விட்டது. கொக்கு பசியுடன் ஏமாற்றத்துடன் திரும்பியது. கொக்கு அமைதியாக வீட்டிற்குச் சென்றாலும் நரியின் விளையாட்டுத்தனமான ஏமாற்று வேலைக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது. மறுநாள் கொக்கு, "நண்பா நரியே, நாளை நீ என் வீட்டிற்கு விருந்துக்கு வா. உனக்காக நான் ஒரு சுவையான உணவை தயார் செய்கிறேன்" என்று நரியை அழைத்தது. நரி மிகவும் சந்தோஷமாக மறுநாள் கொக்கின் வீட்டிற்குச் சென்றது. கொக்கு சமையலை முடித்து நீளமான குறுகிய கழுத்துடைய குடுவையில் உணவை நிரப்பி, "நண்பா, இதோ உனக்கான விருந்து, சாப்பிடு" என்று கொடுத்தது. நரி குடுவையை பார்த்தது. அதன் வாய் சிறியதாக இருந்ததால் அந்த நீளமான குடுவையின் உள்ளே இருந்த உணவை அதுவால் நக்கிச் சாப்பிட முடியவில்லை. ஆனால் கொக்கு தன் நீண்ட மூக்கினால் மிக எளிதாக அந்த குடுவைக்குள் மூக்கைத் திணித்து உணவை முழுவதும் சாப்பிட்டு மகிழ்ந்தது. பசியால் வாடிய நரி தான் கொக்கிடம் செய்த அதே தவறை கொக்கு தன்னிடம் திருப்பிச் செய்துவிட்டதை உணர்ந்தது. தன் தவற்றை நினைத்து நரி வெட்கப்பட்டது. நீதி பிறருக்கு எதைச் செய்ய விரும்பவில்லையோ அதை நீங்களும் பிறருக்குச் செய்யாதீர்கள்.